ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयउदीर्णष्टप्रावशपदर्श नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्वैतिनं शुभं करोति वाचालं भङ्गं लङ्घयते हिरमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधुष चैतन्य ईश्वरं ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओम विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुदले श्रीमती जयपताक स्वामी दिरामि नमो आचार्यपतने नित्यकृपणे गौरवोत्तम तैनकर रामधारिणि नमः ओम विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुदले श्रीमती भक्तिवेदांत स्वामी दिरामि नमस्ते सरस्वती देवे गौरवान् प्रचारिणि शून्य भाषा देशधारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதை 18வது அத்தியாயம் 75வது ஸ்லோகம். व्यास प्रसादात् श्रुतवान् एतद्गुह्यम् अहं परं योगं योगेश्वरात् कृष्णात् साक्षात् कथयतः स्वयं. வியாசரின் கருணையால் யோகங்களின் இறைவனான கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தாமே நடத்திய இந்த மிக மிக ரகசியமான உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லாரும் கொஞ்சம் மியூட்லயே இருங்க. ஸோ இங்க வந்து வியாசருடைய கருணையால, வியாச பிரசாதா, ஸோ வியாசருடைய கருணையால இப்படி கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசக்கூடிய இந்த உரையாடல் அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிண்டாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா உரையாடல், கேள்வி பதில்கள், கேள்வி பதில் இப்படிதான் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே வெறும் அப்படியே சொல்லிட்டு போனாங்கன்னா அதுவும் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம். ஸோ அதை அனைத்தையும் இங்க வந்து பக்தர்கள் கேட்டுடுவாங்க. ஸோ அந்த அனைத்திற்கான விடையும் பகவான் சொல்லிடுவார். ஸோ அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா வியாசர் யாரு அப்படின்னா சஞ்சயனுக்கு ஒரு குரு, அவர் ஆன்மீக குரு அவர். ஸோ இப்போ அவருடைய கருணையால தான், ஏன்னா இது வந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துன்னு இருக்கார். அவர் இருக்கிறது எங்க, அஸ்தினாபுரத்துல இருந்தே அவர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓ இப்ப இப்படி எல்லாம் யுத்தம் நடக்குது, இப்படி ரெண்டு பேர் பேசிட்டாங்க, ஸோ இப்போ இவங்களுக்கு இது போல ஆயிடுச்சு அப்படின்னுட்டு அஸ்தினாபுரத்துல இருந்துட்டு அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா எங்க குருக்ஷேத்திர யுத்த காலத்துல என்ன நடக்குது அப்படின்ட்டு அவர் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பகவானுடைய கருணை, குருவோட கருணை இருந்ததுனாலதான் இது வந்து அவருக்கு சாத்தியமாயிடுச்சு. அதே போல அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு சத்தம் இல்லையா. போர்க்காலம் அப்படின்னால ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க, சத்தமாவும் இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேர் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசின்ற இந்த ரகசியமான உரையாடல் என்னுடைய குருவுடைய கருணையால தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னுட்டு. ஏன்னா பகவான் பேசுனதை கேட்கறது எவ்வளவு பாக்கியம் இல்லையா. அதுவும் பகவத்கீதை பகவான் தன் வாயால சொன்ன விஷயத்த, அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ராஜன் संसृध्य संवादम् इमम् अद्भुतं केशवार्जुन्यो पुण्यं ऋष्यामि च मुहुर्मुहुः. மன்னனே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த இந்த அற்புதமான புனித உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து ஒவ்வொரு கணமும் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பம் அடைகிறேன். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். ஏன்னா அவருக்கு வந்து புல்லரிச்சுன்னு இருக்கு. எப்படி பகவானுடைய கருணை, ஏன்னா பகவான் பேசுறது எனக்கு கேட்டுச்சு. ஏன்னா அர்ஜுனன் பரம பக்தர், பகவான் கிட்ட கேள்வி கேட்கிறார், பகவான் விடை சொல்றார். ஸோ இதை கேட்கறது எவ்வளவு பாக்கியம் இல்லையா. ஸோ அதனாலதான் அவர் வந்து இதை கேட்டேனே அப்படின்னு அதை நினைச்சாலே அவருக்கு வந்து ரொம்ப திரும்ப திரும்ப அவர் நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு அப்படி ஒரு ரோமாஞ்சனம் ஆகுது, புல்லரிக்குது, அவருக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுறார். அது ஆனந்தத்தை கொடுக்குது. ஏன்னா பகவானுடைய விஷயங்கள் அனைத்தும் நமக்கு ஆனந்தத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஓகேங்களா. பௌதிக விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு துக்கத்தை கொடுக்கும். பகவானுடைய விஷயங்கள் எப்பவுமே நமக்கு ஆனந்தத்தை தவிர வேற எதையுமே கொடுக்காது.
ஸோ நம்ம 17வது அத்தியாயத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்ரீ பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. 17வது அத்தியாயம் படிச்சா என்ன பலன்? ஏன்னா நமக்கு இந்த 18 அத்தியாயங்கள், ஒவ்வொரு அத்தியாயத்திற்கான ஒவ்வொரு கதை இருக்கு. இத வந்து யார் யாருக்கு சொல்றது? சிவன் வந்து பார்வதிக்கு சொல்லின்னு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த 17வது அத்தியாயத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். சௌராஷ்டிர நகரம், அங்க வந்து ராஜாவா யார் இருக்கிறது அப்படின்னா கட்கபாகு. ஸோ அவர் வந்து ஒரு அவர்கிட்ட இருக்கிற யானை வந்து ஒண்ணு வந்து மதம் பிடிச்சுக்குச்சு. ஸோ அப்படி மதம் பிடிச்ச உடனே, ஏன்னா மத யானை பக்கத்துல போறதுக்கு அந்த யானை பாகன்களே பயப்படுவாங்க. ஏன்னா நார்மல் டைம்ல அது நம்மகிட்ட நல்லா இருக்கும். ஆனா மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னா, யானை பாகனும் பார்க்காது, யாருன்னு பார்க்காது. அதுக்கு வர கோபத்துக்கு என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு சொல்லவே தெரியாது. இல்லையா? ஸோ பட் இவரு இப்படி யானைக்கு மதம் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த மத யானை பக்கத்துல யாருமே போகல. அப்ப அங்க வந்து அந்த ராஜாவுடைய மகன், இளவரசன் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே பயப்படுறாங்க. ஆனா இந்த இளவரசன் கூட ஒரு பணியாள் இருந்தான், வேலைக்காரன். அவன் பேரு வந்து துச்சாசனன் அப்படின்னுட்டு பெயரு. ஸோ அவன் வந்து நான் போய் இந்த மத யானையை அடக்கி காட்டுறேன் பாருங்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பான். ஸோ ராஜா, இளவரசன், மற்றவர்கள் எல்லாரும் வேண்டாம் வேண்டாம், ஏன்னா அதை வந்து உன்னை கொன்னுடும், தயவு செஞ்சு போகாத, யானைக்கு இவ்வளோ மதம் பிடிச்சி அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு, அந்த நேரத்தில் நம்ம போகக்கூடாது, வேண்டான்னுட்டு எல்லாரும் சொல்றாங்க, தடுக்கிறாங்க. ஆனா வந்து சொல்ற பேச்சு கேட்கல. என்ன பண்றது? காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யார் சொல்றதும் கேட்க மாட்டாங்க, தான் இஷ்டத்துக்கு ஆடுவாங்கன்றாங்களோ. ஸோ அது போல இந்த துச்சாசனம் என்ன பண்ணியாச்சு, யார் பேச்சும் கேட்கல, நேரா யானை பக்கத்துல வந்து போறோம். யானை வந்து அப்படியே மதம் பிடிச்சி ஓடிண்டே இருக்கு, போற வழி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டே போயின்னு இருக்கு. இவன் பின்னாடியே ஓடுறான். நான் பாரு அந்த யானையை வந்து இது பண்ணிடுறான், அடக்குறான், அதை பண்றான், இதை பண்ண, அப்படியே ஓடிட்டு இருக்க. எல்லாரும் எப்பா வேண்டாம் சொல்லிட்டாரு, ஆனா இவன் சொல்ற பேச்சு கேட்காம ஓடிண்டே இருக்கான். கரெக்டா இவன் ஓடி வரத திரும்பி அந்த யானை பார்த்துடுச்சு. யானை என்ன பண்ணுது, இப்ப இவனை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்குது. இவன் ஓடிட்டு இருந்தான் இல்லையா, அங்க ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்தான். கரெக்டா யானை வந்து என்ன பண்ணுச்சு, அவனை மிதிச்சிடுச்சு. யாரு? அந்த பணியாளான துச்சாசனனை மிதிச்சு அவனுடைய உடம்பு, கை, காலு எல்லாமே தனித்தனியா பிச்சு பிச்சு போட்டுடுச்சு. ஏன்னா யானையோட ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? சோ அது வந்து என்ன பண்ணிடுச்சு, தனித்தனியா பிச்சு போட்டுடுச்சு. இது வந்து அப்படியே யானையே பார்த்துன்னு உயர விட்டானா. ஸோ அதனால இந்த துச்சாசனன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இவன் வந்து ஒரு யானையோட கர்ப்பத்தை அடைஞ்சு யானையாக இவனும் பிறக்கிறான். ஸோ எங்க பிறக்கிறான் அப்படின்னா சிம்மல தேசம். ஸோ அந்த இடத்துல ஒரு யானையாக பிறக்கிறான். அங்க வந்து சிம்மல தேசத்து ராஜா ஜெயதேவர், அவர் வந்து இந்த யானையை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு இந்த யானை அப்படின்னுட்டு தன்னுடைய நண்பரான இந்த கட்கபாகு, யாரு இவன் முதல்ல இருந்தான் இல்லையா சௌராஷ்டிர நகரத்துல, அந்த ராஜா பேரு கட்கபாகு. ஓகேங்களா? ஸோ இப்ப இவன் என்ன பண்ணியாச்சு, இந்த ராஜா அந்த ராஜா கிஃப்டா கொடுத்துட்டார். ஜெயதேவன்ற ராஜா வந்து சிம்மல தேசத்து ராஜா அந்த கட்கபாகுக்கு வந்து இதை கிஃப்டா கொடுத்துட்டார், இந்த யானைய. ஸோ இப்ப இந்த யானை அங்க போகுது. அங்க போனதுக்கு அப்புறம் இவனுடைய மனைவி, இவனுடைய குழந்தைகள் எல்லாரையும் பாக்குது. இது வந்து அப்படியே கண்ணில் தண்ணி விடுது. சே, நாம கொஞ்சம் முட்டாள்தனம் பண்ணிட்டோம். இப்ப நாம இல்லாம நம்மளுடைய மனைவி, குழந்தைகளும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டோமே. நம்ம யாருக்காக வாழறோமோ இல்லையா, நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம வாழணும் இல்லையா அப்படின்னு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கட்கபாகுவுடைய சபையில ஒரு கவிஞர் வர்றார். ஏன்னா கவிஞர்கள்லாம் வந்து ராஜா வந்து புகழ்ந்து பாடி அவர்கிட்ட வந்து சன்மானம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா? ஸோ அப்படி இவங்க வந்து புகழ்ந்து பாடுறாங்க. அப்படி புகழ்ந்து பாடும்போது அந்த கவிஞன் பாடின பாட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அதனால அவர் வந்து நிறைய பொற்காசுகள் கூட இந்த யானையை கிஃப்டா கொடுத்துட்டார். இந்த யானை ஆல்ரெடி கிஃப்டா வந்தது சிம்மல தேசத்துல இருந்து. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு,
அந்த கவிஞனுக்கு நிறைய பொற்காசுகள் கூட இந்த யானையும் சேர்த்து கிஃப்டா கொடுத்தாச்சு. அப்படியே யானை மேல ஏறி அந்த கவிஞர் வந்து தன்னுடைய ஊருக்கு போறான். ஆனா இவனுக்கு ஒரு பயம். இந்த யானைக்கு தீனி போட்டு நம்மளால சமாளிக்க முடியாது. அதனால இதை யாருக்காவது வித்துடலான்னுட்டு இவன் என்ன பண்றான், அவனுடைய நாடு மாளவ தேசம். ஸோ அந்த ராஜா அந்த இடத்துல போய் ராஜா கிட்ட இந்த யானை எனக்கு கிஃப்டா வந்தது, எனக்கு வேண்டாம். ஏன்னா இதுக்கு தீனி போட்டு என்னால் சமாளிக்க முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னுட்டு காசுக்கு அந்த யானையை வித்துடுறான். யாரு? அந்த கவிஞன். பாருங்க, இப்போ 3 நாட்டுக்கு மாறியாச்சு அந்த யானை. பிறந்தது ஒரு நாடு, கிஃப்டா வந்தது ஒரு நாடு, அங்கிருந்து கவிஞனை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல அந்த நாட்டு ராஜாக்கு வித்தாச்சு. இப்படி வித்ததுக்கு அப்புறம் அந்த ராஜா வந்து இந்த யானையை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார். பார்த்துட்டு இருக்கும்போது இந்த யானை வந்து நல்லா பெருசாச்சு, ரொம்ப நல்லா கம்பீரமா நல்லா இருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த யானைக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஸோ எத்தனையோ மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க. ஆனா இந்த யானை ஒரு பச்சை தண்ணியா, இல்ல எந்த ஒரு மருந்தையா, எந்த ஒரு உணவையோ எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்குது. ராஜா பார்க்கறாரு, எவ்வளோ அழகான யானை! எவ்வளோ பெரிய யானை! இருக்கிறதுல ரொம்ப நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா செம்மையா இருக்குமா இந்த யானை. ச்சே! இவ்வளோ அழகான யானை இப்படி இருக்கே! ஐயோ! எங்க செத்துட போதோன்ட்டு அவர் வந்து ரொம்ப கவலையோட வந்து அந்த யானைய வந்து தடவி தடவி குடுத்துட்டு இருக்காங்க. அப்படி தடவி குடுத்து, ஏன்னா இது வந்து மருந்து சாப்பிடல, உணவு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அப்படியே படுத்தது படுத்தபடி இருக்கு. அப்படி தடவி குடுத்துட்டு இருக்கும்போது, திடீர்னுட்டு அத வந்து யானை வந்து மனிதன போல பேச ஆரம்பிக்குது. என்ன பேசுது அப்படின்னா, "அரசே, நீ வந்து எவ்வளோ வைத்தியம் செஞ்சாலும் என்னுடைய ஜுரம் வந்து போகாது. ஓகேவா? ஸோ அதனால எனக்கு இந்த வைத்தியம் எல்லாம் தேவையில்ல. நீ வந்து எனக்கு நல்லது செய்யணும்னு நெனச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன பண்ணு, 17வது பகவத்கீதையிலுடைய 17வது அத்தியாயம் யாரு டெய்லி பாராயணம் பண்ணிட்டு இருக்காளோ, அந்த பிராமணன தயவு செஞ்சு அழைச்சுண்டு வாங்கோ" அப்படின்னுட்டு சொல்லுது. ஸோ யானை இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த ராஜா தேடுறாரு. ம். ஊரெல்லாம் அந்த தண்டோரம் அடிச்சு தேடுறாங்க. தேடி கடைசியில ஒரு பிராமணர் கிடைச்சாச்சு. அவர் வந்து டெய்லி பகவத்கீதையில 17வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணக்கூடியவர். ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, டெய்லி 17வது அத்தியாயத்த பாராயணம் பண்ணுவார். ஸோ அதே போல இங்க யானைகிட்ட வந்தும் அந்த 17வது அத்தியாயத்த பாராயணம் பண்ணி அந்த நீரை யானை மேல தெளிக்கிறார். அவ்வளவுதான். உடனே அந்த யானை கிட்ட இருந்து அப்படி ஒரு திவ்ய ரூபம், ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு திவ்ய ரூபம் யானைக்குள்ள இருந்து வெளியே வருது. யாரு? அந்த துர்ச்சாசனன். ஸோ அதே நேரத்துல ஆகாசத்துல இருந்து ஒரு புஷ்ப விமானம் வருது. அதுல விஷ்ணு தூதர்கள் வராங்க. ஸோ இந்த துர்ச்சாசனன் நேரா அதுல போய் உட்காந்துட்டு அப்படியே வைகுண்ட லோகம் கிளம்பி போயாச்சு. இதை அனைத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கிறது? ராஜா பார்த்துட்டு இருக்கார். அத 17வது அத்தியாயத்த படிச்சுட்டு இருக்க அந்த பிராமணர், அப்புறம் அந்த ராஜா எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் என்ன பண்றாரு, எனக்கும் இந்த 17வது அத்தியாயத்த சொல்லிக் குடுங்க. நானும் டெய்லி சொல்லி நானும் இது போல வைகுண்ட பிராப்தி அடையணும் அப்படின்ட்டு கேட்டுண்டு, அவரும் என்ன பண்ணாராம், இந்த 17வது அத்தியாயத்த தெரிஞ்சுண்டு அவரும் டெய்லி இத வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஓகேங்களா? ஸோ அவ்வளவு சிரேஷ்டமானது என்ன அப்படின்னா இந்த 17வது அத்தியாயம். ஸோ அதே போல உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவத்கீதை 18வது அத்தியாயம் 77வது ஸ்லோகம். தச்ச संसृध्य संसृध्य रूपम् अत्यद्भुतं हरे विस्मयो मे महान् राजन् श्रूयामि च पुनः पुनः. மன்னனே, பகவான் கிருஷ்ணருடைய அந்த அற்புத ரூபத்தை நினைத்து நினைத்து நான் மேலும் மேலும் வியப்பில் மூழ்கி மீண்டும் மீண்டும் இன்பம் அடைகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா கிருஷ்ணருடைய அழகு அப்படி ஒரு பேரழகு வாய்ந்தவர். ஸோ பகவானுடைய அழக ஏன்னா அங்க குருக்ஷேத்திர யுத்த காலத்துல எப்படி
நடக்கும் அப்படின்னா இப்படி சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம் இவங்களும் அவங்களும். அப்படி டக்குன்னுட்டு கிருஷ்ணரை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே சண்டை போடுறதை நிறுத்திட்டு அப்படியே கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருப்பாங்களாம் மற்ற போர் வீரர்கள். ஓகேங்களா? ஸோ அப்ப எதிரில் இருக்கிறவங்க இப்ப அவன் சண்டை போடாம கம்முன்னு நின்னுட்டு கிருஷ்ணரை பார்க்கும்போது எப்படி சண்டை போடுவான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இல்லையா? உடனே ஏய் இப்படி பாரு, கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி சண்டை போடுறது அப்படின்னுட்டு அப்படி கிருஷ்ணரை பார்க்க அப்படியே 2 பேரும் அப்படியே மலைச்சு நின்னுடுவாங்க. திரும்ப அவங்க சுய உணர்வு வந்து திரும்ப ஓய் சரி சரி வா சண்டை போடலாம், அப்படி திரும்ப சண்டை போடுவாங்களாம். ஸோ இப்படியே சண்டை போட்டுட்டே இருந்தாலும் அது கிருஷ்ணரை பார்த்துட்டா அப்படியே எல்லாரும் அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே கிருஷ்ணரை தான் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். ஸோ அப்படி ஒரு பேரழகு வாய்ந்தவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணர். சந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபா. ஸோ கோட்டி கோட்டி மன்மதர்கள் ஒண்ணு சேர்ந்த ஒரு அழகு கூட கிருஷ்ணருடைய அழகுக்கு ஈடு இணை கிடையாதாம். அப்படி ஒரு அழகு படைத்தவர். ஸோ அந்த குருக்ஷேத்திர யுத்த காலத்துல எப்படி போர் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாம் இப்படிதான் சண்டை போடும்போது கிருஷ்ணரே பார்க்கறது, உயிர் போகும்போது எல்லாம் அப்படியே அப்பா நம்ம உயிர் இப்போ உயிர் போக போகுது, கத்தில கை காலு இதயத்துல எல்லாம் எங்கேயாவது குத்திட்டு இருக்கும். ஸோ இப்போ உயிர் போக அப்பவும் அப்படியே கிருஷ்ணர் ஓ இதுக்கு மேல நம்மளால கிருஷ்ணர் பார்க்க முடியும், அப்படியே கிருஷ்ணரை பார்த்துட்டே அப்படியே போயிடுறான் அப்படின்னு அப்படியே கிருஷ்ணரை தேடுவாங்களாம், கிருஷ்ணரை நினைப்பாங்களாம். கிருஷ்ணரை பார்த்துட்டே நிறைய பேர் உயிர் விட்டு எல்லாரும் கோலோகம் போயாச்சு, அந்த வைகுண்டம் போய் சேர்ந்தாச்சு. ஸோ அது போல அப்படி ஒரு அழகு படைத்தவர் யார் அப்படின்னா பகவான். ஸோ அவர் பகவானை பத்தி நினைக்கும் போதே அப்படி ஒரு ஆனந்தம் நம்மளுடைய மனசுக்கு ஏற்படும், நமக்கு ஆனந்தத்தை தரும், சந்தோஷத்தை கொடுக்கும். எது அப்படின்னா கிருஷ்ணருடைய அந்த அழகுதான். ஏன்னா பகவானுடைய அவதாரங்கள் அதை கேட்கறது ரொம்ப ஆனந்தம், பார்க்கறது இன்னும் ஆனந்தம் இல்லையா? அதுவும் கிருஷ்ணரை பார்க்கறது இன்னும் எவ்வளவு ஒரு ஆனந்தம். ஓகே, அடுத்தது यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थ धनुर्धरहं तत्र श्रीर् विजयो भूतिर् ध्रुवा नीतिर् मतिर्मम. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இங்க வந்து ஏன்னா பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துல யார் இருப்பாங்க? மகாலட்சுமி இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால்தான் கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ, ஸோ கிருஷ்ணர் இருந்தா கூடயே மகாலட்சுமி இருப்பாங்க. அதே போல உன்னதமான சிரேஷ்டமான வில்லாளி யார்? அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக என்ன செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும். ஆக மொத்தத்துல செல்வம் இருக்கும், தர்மம் இருக்கும், நியாயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்பனா பாருங்க இந்த பகவத்கீதை எவ்வளவு சிரேஷ்டமானது இல்லையா? ஏன்னா அங்க வந்து நிறைய போர் வீரர்கள், பெரிய பெரிய மகாரதர்கள் எல்லாம் இருந்தாங்க. இப்ப திருதராஷ்டிரனுக்கு இந்த மொத்த பகவத்கீதையும் கேட்டாங்க. ஆனா ஏதாவது கொஞ்சமாவது புத்தி மாறிச்சா? இல்ல. அப்பவும் ஏன் பசங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ கேட்கிறவங்க பக்தர்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது நன்மையை கொடுக்கும். இப்ப கங்கை நீர்ல நம்ம குளிக்கிறோம், குளிச்சா நம்மளுடைய பாவம் எல்லாம் போகும். ஆனா அதே கங்கை நீர்ல மீன்கள் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் ஏன் முக்தி அடையலை அப்படின்னா அது அதை பொறுத்தவரை அது ஒரு சாதாரண தண்ணின்னு தான் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அதை வந்து நாம தீர்த்தமா நினைச்சிடணும். இது சாக்ஷாத் பகவானுடைய திருவடி பாதத்திலிருந்து வந்த நீர் அப்படின்னு நாம நினைச்சுண்டு அந்த நீரை நாம தெளிச்சுண்டோம் அப்படின்னா அது நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். அதே நீர்ல இருக்கக்கூடிய மீனுக்கு மோட்சம் கிடையாது. புரியுதுங்களா? அது போல பகவான் வாயால இந்த பகவத்கீதை சொல்லப்பட்டது எவ்வளவு சிரேஷ்டமானது அப்படியே நினைச்சு நம்ம அத பக்தியோட கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு என்ன ஆகும்? மோட்சத்தை கொடுக்கும்.
திருதராஷ்டிரன் கேட்டானே, அவனுடைய மனசு ஏன் மாறல? அதாவது அந்த தண்ணீல கங்கை நீர்ல இருக்கக்கூடிய மீன் போல அவன். அவனுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியல. ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி நாம பகவத்கீதை, பாகவதம் படிக்கணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகமாவது படிங்களேன். நம்முடைய வாழ்க்கைய அப்படியே மாத்தும். ஏன்னா பகவான் கொடுத்த உபதேசம் இது. நாம எப்படி வாழணும் அப்படின்ட்டு நமக்கு கொடுத்த உபதேசம். அத நம்ம படிக்கிறது, கேட்கறது அவ்வளவு சிரேஷ்டமானது. ஏன்னா இந்த பகவத்கீதையில நமக்கு அந்த 5 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டது. என்னென்ன விஷயங்கள்? பகவானை பற்றி, ஆத்மாவை பற்றி, இல்லையா? சோ பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவத்கீதை தான் வேணும். ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்னா என்ன? ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது. சோ அதையே நம்ம இந்த பகவத்கீதையின் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பகவத்கீதையில நமக்கு 5 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுறது. பரமாத்மா, ஜீவாத்மா, பிரகிருதி இயற்கையை பற்றி, காலம், 5வது கர்மா. சோ இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த 4 மாத்த முடியாது. ஆனா கர்மத்தை மாத்தலாமே. அதுக்குதான் பகவான் இந்த பகவத்கீதையே நமக்கு கொடுத்தார். பகவான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆத்மாவும் ஒண்ணும் பண்ண முடியாது. இயற்கையை ஒண்ணும் மாத்தவே முடியாது நம்மளால. காலம் நிறுத்த முடியுமா என்ன? மாத்தவே முடியாது. கர்மம் இத மட்டும்தான் நம்மளால மாத்துறதுக்கான சுதந்திரம் நமக்கு இருக்கு. சோ அத நீங்க மாத்திக்கணும் அப்படின்றத பகவான் இந்த பகவத்கீதையை நமக்கு கொடுத்தாரு. புரியுதுங்களா? சோ அப்படியாப்பட்ட இந்த பகவத்கீதைய படிக்கிறதும் கேட்கறதும் அவ்வளவு சிரேஷ்டமானது. நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது. ஏன்னா நமக்கு இதுல இந்த உடலுக்கான தர்மம் என்ன, ஆத்மாவுக்கான தர்மம் என்ன, மனிதனுக்கான தர்மம் என்ன, இப்படி ஒவ்வொன்னத்தையும் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஓகே, நாம இந்த 18வது அத்தியாயத்தினுடைய மகத்துவம் பார்க்கலாம். சோ 18வது அத்தியாயம். சோ இது பத்ம புராணத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிவன் பார்வதிக்கு சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா இந்த பகவத்கீதை அனைத்து உபநிஷங்களினுடைய சாரம் இது. அனைத்து, அதாவது இப்ப ஒரு மரம் இருந்துச்சு அதுக்குன்னா வேர் எப்படியோ அது போல இந்த பகவத்கீதை அவ்வளவு சிரேஷ்டமானது. அனைத்து பாவங்களையும் தீர்க்கக்கூடியது. எப்படி தீர்த்தங்கள்ல இந்த புஷ்கரம், கங்கை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது போல சிரேஷ்டமானது. எப்படி பூக்களில் தாமரை சிறந்ததோ, பெண்கள்ல அருந்ததி சிறந்தவர்களோ, தானத்தில் பூ, அந்த பூ தானம் கொடுக்கறது சிரேஷ்டமோ, அதே போல இந்த உலகத்திலேயே ஹரி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் சிறந்ததோ, அது போல இந்த பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மிக மிக உயர்ந்தது அப்படின்னுட்டு யார் சொல்றது? சிவன் சொல்றார். சோ அந்த பரமசிவன் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னொரு காலத்துல, அதாவது விஸ்வகர்மாவால நிர்மாணம் செய்யப்பட்டது எது? சொர்க்கம், அமராவதி பட்டணம். ஓகேங்களா? அப்படி அந்த அழகான பட்டணம் அனைத்து ஆனந்தத்தை தரக்கூடியது. சரின்னுட்டு யாரு? இந்திரனுக்கு அதை கொடுத்தாங்க. ஏன்னா அவன் 100 அஸ்வமேத யாகம் எல்லாம் செஞ்சாங்க. ஸோ அதனால இந்திரனுக்கு அந்த பட்டணத்தை கொடுத்தாச்சு. நீயே இதை ஆட்சி பண்ணுப்பா அப்படின்னுட்டு. ஸோ இந்திரன் இந்திராணியோட அந்த திவ்யமான தங்க சிம்மாசனத்துல அமர்ந்துண்டு எல்லாருக்கும் அப்படியே காட்சி கொடுக்கறது. ஸோ எல்லா தேவர்களுக்கும் அதிபதியா இருக்கிறது. இப்படி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துக்கு ஒரு புஷ்ப விமானம் வந்தது. ஸோ அந்த புஷ்ப விமானத்துடைய அந்த வெளிச்சம் இந்திரனே என்ன ஆயிடுச்சு, மயக்கம் அடிச்சு சிம்மாசனத்துல கீழே விழுந்துட்டான். விழுந்ததுக்கு அப்புறம்
அந்த இந்திரன் உட்கார்ந்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த ஆசனத்துல விஷ்ணு தூதர்கள் ஒருத்தனை அந்த புஷ்ப விமானத்துல இருந்து அழைச்சிட்டு வந்து அந்த சிம்மாசனத்தை உட்கார வச்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இந்திராணியும் அந்த இந்திரனுடைய மடியில உட்காந்துட்டாங்க. ஸோ அப்ப வந்து தேவேந்திரன் அப்பதான் மயக்கம் தெளிஞ்சு அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்கறான். பார்த்தா தன்னுடைய சிம்மாசனத்துல வேற ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்திராணி அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவன் பார்க்கறான், இவங்க வந்து ஒரு 100 அஸ்வமேத யாகம் யாரும் பண்ணலையே. உட்கார்ந்து டக்குன்னு ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணல. ஏன்னா பண்ணியிருந்தா இவர் போய் முதல்ல அத நிறுத்திட்டு இருப்பாரு இல்லையா? அதனால இவருக்கு தெரியாம இருக்காது இல்ல. அதனால இவருக்கு தெரியும். இவர் வந்து 100 அஸ்வமேத யாகம் பண்ணல. குளமோ, குட்டையோ, மரமோ, செடியோ எதையும் வந்து தானம் குடுக்கல, குளம் வெட்டல, எதுவும் பண்ணல. தானமோ, தர்மமோ எதுவும் பண்ணல. புண்ணிய கஷேத்திராடனம் எதுவும் செய்யல. அப்படி இருக்கும்போது, எந்த புண்ணியத்தால இப்ப இவர் வந்து என்னுடைய பதவியில உட்கார்ந்துட்டாருன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது நம்முடைய பதவிக்கு இப்படி ஒரு பங்கம் வந்துடுச்சே அப்படின்னுட்டு நேரா பகவான நினைச்சு தவம் பண்றாரு. போய் பல ஸ்தோத்திரங்கள் பாடுறாரு. ஆ? அப்ப பகவான் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. என்னப்பா என்ன வேணும்? பகவானே, உங்களுடைய கருணையால தான் நான் வந்து 100 அஸ்வமேத யாகங்கள் செஞ்சேன். அதனால எனக்கு இந்திரன் பதவியும் கிடைச்சது. ஆனா, இப்ப புதுசா ஒருத்தங்க வந்து இந்திர பதவியில உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, யார் அது? ஏன்னா அவங்க அப்படி எந்த ஒரு யாகமும் செஞ்சதா எனக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சிருந்தா நீ தடுத்து நிறுத்திட்டு இருப்பியே இல்லையா? எந்த ஒரு தானமும் செய்யலையே பகவானே! அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா, என்னுடைய சிம்மாசனம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? பகவான் சொல்றார். குழந்தையாய், அதாவது யார் ஒருத்தனும் தானமோ, தர்மமோ, யாகமோ எந்த ஒரு வேள்வி எதுவும் செய்ய தேவையில்ல. என் மேல உண்மையான அன்போட அ உண்மையான அன்போட, நம்பிக்கையோட பக்தி செஞ்சாலே போதும். இந்திரன் கேட்கிறான், சுவாமி அப்படி என்ன அவர் வந்து உங்கள மகிழ்விச்சுட்டாரு? அப்படி என்ன மகிழ்விச்சாரு? அவருக்கு போய் என்னுடைய இந்திர பதவிய குடுத்துட்டீங்க. அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அப்ப வந்து பகவான் சொன்னார். ஆக்சுவலா இந்த பிராமணன் என்ன பண்ணான் தெரியுமா? பகவத்கீதையில 18வது அத்தியாயத்த டெய்லி பாராயணம் பண்ணான். அந்த டெய்லி பாராயணம் பண்ணதுனால நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதனால அவனுக்கு என்ன பதவி வேணுமோ அத குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் கேட்டது உன்னுடைய இந்திர பதவி. ஸோ அதனால தான் அவனுக்கு உன்னுடைய இந்திர பதவிய குடுத்துட்டேன். ஓ! அப்படியா? அப்படின்ட்டு இந்திரன் வந்து புரிஞ்சிடுச்சு. ஸோ உடனே அவனும் என்ன பண்றான், கோதாவரி நதி கரையாண்ட போயி, ம். அங்க வந்து காளிகா அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த இடத்துல போயி, இந்த 18வது அத்தியாயத்த ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா, அங்க போய் கேட்டு அந்த சாதுக்கள் எல்லாரும் சொல்றாங்க. 18வது அத்தியாயம் இவ்வளவு ஸ்லோகம் இருக்கு. இவ்வளதான்ப்பா அப்படின்ட்டு அந்த ஸ்லோகத்த எல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ டெய்லி அத வந்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டெய்லி 18வது அத்தியாயம் பாராயணம் பண்ணி, கடைசியில பகவான் கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா இவரு? எனக்கு வைகுண்ட பிராப்தம் தான் வேணும். எனக்கு இந்த அழியக்கூடிய இந்த இந்திர பதவி வேண்டாம். என்ன தயவு செஞ்சு கோலோக பிராப்தி குடுத்துருங்கன்னு கேட்டாச்சு. உடனே அந்த இந்திரன் எங்க போயாச்சு? கோலோக பிராப்தி அடைந்தார். ஓகேங்களா? ஸோ நம்ம எத கேட்கிறோமோ அது கிடைச்சிரும். இப்ப உங்களுக்கு இந்திர பதவி வேணுமா? ஓகே. இல்லங்க, எனக்கு கோலோக பதவி தான் வேணும். அங்க போய் நித்தியம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அவ்வளதான். ஸோ அப்பன்னா உங்களுக்கு அதுவும் கிடைச்சிடும். ஸோ விருப்பம் அதாவது விருப்பப்படுறது உங்களுடையது. ஸோ அத பகவான் வந்து கண்டிப்பா நிறைவேத்துவார். ஓகேங்களா? ஸோ இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்?
ஹரே கிருஷ்ணா. சகல காரியங்களும் சித்தி பெற உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் அத்தியாயம் பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகாः பாண்டவஸ்சைவ கிம் அகுர்வத சஞ்சயா. இதை சொல்லலாம். ஓகேங்களா? வியாதிகள் நீங்க. ஸோ பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். ஓகேங்களா? குதம் ஸ்வாகஸ்மலம் இதம் விஷம் மே சமுபஸ்திதம் அனார்ஹஜுஷ்ட மஸ்வர்க்யம் மகீர்த்தி கரமர்ஜுனம். ஓகேங்களா? சொப்பனத்தில் இப்போ உங்கள் கனவுல ஏதோ வந்துடுச்சு, அது உங்களுக்கு பலிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். ஓகேங்களா? இருங்க, நானும் புக் எடுத்துறேன். டக்கு டக்குன்னு எல்லா ஸ்லோகமும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஓகே. கார்பண்யதோஷோ பகத ஸ்வபாவக பச்சாமி த்வம் தர்ம சம்மூட சேதாம் யச்ரேயஹஸ்யாம் நிஷ்சிதம் ப்ரூஹிதான் மே சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம் த்வம் பிரபன்னம். ஓகேங்களா? அடுத்தது எதிர்பாராத ஆபத்துக்கள் நீங்குவதற்காக 3வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். ஏன்னா நீங்க அப்படியே எழுதிக்கோங்க, நான் ஒவ்வொன்றையும் தேடி பிடிச்சு. ஓகே. 3வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்சம் லோகேஸ்மின் த்வவிதா அனிஷ்டம் புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானம் கர்ம யோகேன யோகினாம். ஓகேங்களா? பூர்வ ஜென்மம் அறிய, பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க 4வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். ஓகேங்களா? அடுத்தது எதிர்பாராமல் பணம் கிடைக்க. ஸோ 5வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். அடுத்தது சகல ஆபத்துக்கள் நீங்க 5வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். அடுத்தது சில பேருக்கு கடன்கள் இருக்கலாம், அந்த கடன் எல்லாம் நீங்குவதற்கு 6வது அத்தியாயம் 81வது ஸ்லோகம். அடுத்தது தீராத வியாதிகள் தீர 7வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். சத்ரு பயம் நீங்க, அதாவது உங்களுடைய விரோதிகள் எல்லாம் உங்க விட்டு தூரம் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். அடுத்தது சந்ததி, நமக்கு சந்ததி வேணும், குழந்தைகள் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க 9வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். அடுத்தது லக்ஷ்மி அனுகிரகம் ஏற்பட பணம் ரொம்ப ரொம்ப தேவையில்லையா? ஸோ அதுக்கு நம்ம 10வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். அடுத்தது விக்னங்கள், நமக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அனைத்து விக்னங்களும் நீங்க 11வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். நம்ம மேல எல்லாருக்கும் அன்பு ஏற்படணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 11வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். அடுத்தது பேய் பிசாசு அப்படின்ற அந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா 11வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம். அடுத்தது கடனெல்லாம் நம்ம கிட்ட இருந்து நீங்கி சுகபோகங்களோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க 12வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். அடுத்தது நாம ஒரு எண்ணம் வச்சுட்டு இருப்போம், இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு. அப்படி நம்மளுடைய எண்ணிய காரியம் அனைத்தும் கைகூட 13வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். அடுத்தது மரண காலத்தின் போது எனக்கு எப்ப மரணம் ஏற்படும் அதை நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்கள் 14வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். அடுத்தது சில பேருக்கு வயிற்று வலி இருக்கும், அந்த வயிற்று வலி எல்லாருக்கும் நீங்க
15வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். அடுத்தது சத்ரு வெற்றி கொள்வதற்காக, எதிரிகளை வெற்றி கொள்வதற்காக 16வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். அடுத்தது சத்ருவுடைய பயம் நீங்க 17வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். அடுத்தது முயற்சியில் வெற்றி பெற 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். அதுதான் லாஸ்ட் நமக்கு. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம்யஹம் சரணம் வ்ரஜ அஹம் தம் சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஷஹ. புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஆக மொத்தத்தில் நீங்க பகவத்கீதை எதை படிச்சாலும் உங்களுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும். கவலையே படாதீங்க. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.